அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். 2012 வெளியான மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் சினிமாவான நான் படத்தில் கார்த்திக்காக வரும் விஜய் ஆண்டனி விபத்திற்குள்ளாகும் முகமது சலீம் என்பவரின் பள்ளி சான்றிதழ்களை பயன்படுத்தி மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பில் சேர்ந்து டாக்டருக்கு படித்துக் கொண்டிருப்பார். மிரள வைத்த இந்த மெடிக்கல் கிரைம் த்ரில்லரையே மிஞ்சும் அளவிற்கு ஒருவர் தனது வகுப்பு நண்பனின் சான்றிதழ்களை திருடி MBBS படிப்பில் சேர்ந்து மெடிக்கல் கவுன்சிலிலும் பதிவு செய்து டாக்டராகி அரசு மருத்துவமனையிலும் பணிபுரிந்து தற்போது தலைமறைவாகி இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மோசடி டாக்டர் செய்த கிரைம் என்ன? மருத்துவத்துறைக்கும் காவல்துறைக்கும் மக்களின் உயிருக்கும் சவால் விடுக்கும் வகையில் இப்படி ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருந்தவர் சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஒருவர் MBBS படித்த டாக்டர் தானா அல்லது போலி டாக்டரா என்ற சந்தேகம் ஏற்பட்டால் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்து பதிவு எண் மற்றும் லைசன்ஸ் பெற்றுள்ளாரா என்பதை வைத்து உறுதி செய்து கொள்ளலாம். அதேபோல்தான் BDS, MDS படித்த பல் டாக்டர் தானா என்பதை அறிந்து கொள்ள சென்னை கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் பதிவு செய்து பதிவு எண் மற்றும் லைசன்ஸ் பெற்றுள்ளாரா என்பதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா அண்ட் நேச்சுரோபதி ஆகிய இந்திய மருத்துவம் படித்த டாக்டர்கள் தானா என்பதை அறிந்து கொள்ள சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இந்தியன் மெடிசின் கவுன்சிலில் பதிவு செய்து பதிவு எண் மற்றும் லைசன்ஸ் பெற்றுள்ளார்களா என்பதை வைத்து உறுதி செய்து கொள்ளலாம். மேலும் சம்பந்தப்பட்டவர் எந்த மருத்துவக் கல்லூரியில் படித்தார் என்பதை வைத்தெல்லாம் ஒருவர் போலி டாக்டரா ஒரிஜினல் டாக்டரா என்பதை கண்டுபிடித்து விடலாம். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலங்களிலும் டாக்டர்களுக்கான கவுன்சில்கள் நேஷனல் மெடிக்கல் கமிஷனின் கீழ் இயங்கி வருகின்றன. அதை வைத்து அந்தந்த மாநிலங்களிலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் சேரும் போதே ஒருவர் போலியான சான்றிதழ்களை கொடுத்து சேர்ந்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டர் ஆகிவிட்டால் அது காவல்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் மக்களின் உயிருக்குமே சவாலாக முடியும். அப்படித்தான் ஒரு மெடிக்கல் கிரைமை அரங்கேற்றியிருக்கிறார் டாக்டர் பிரிச்ராஜ் உய்கேவாக நடித்த சத்யேந்திர நிஷாத். ரயில்வே அதிகாரியான மனோஜ்குமார் என்பவர் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த ஆள்மாறாட்டம் மோசடியை கண்டுபிடித்திருக்கவே முடியாது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல். மார்பிள் சிட்டி என்னும் தனியார் மருத்துவமனையில் தனது நோய்வாய்ப்பட்ட தாயை அட்மிட் செய்துள்ளார் ரயில்வே அதிகாரி மனோஜ்குமார். தாயாரின் உடல்நிலை மோசமடைந்ததால் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவி தேவை என்று மருத்துவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் மருத்துவமனையின் பதிவுகள் பின்னர் குடும்பத்தினர் வெண்டிலேட்டரை மறுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இதனை ரயில்வே அதிகாரி மனோஜ் கடுமையாக மறுத்துள்ளார். சிகிச்சையின் போது அவரது தாயார் உயிரிழந்து விடுகிறார். இதனால் தாயாருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம் மனோஜ்குமார் பேச முயன்றபோது அவர் பேச முன்வரவில்லை. சரியான விளக்கத்தையும் அவர் கொடுக்கவில்லை. எனவே மருத்துவர் மீது சந்தேகமடைந்த மனோஜ்குமார் அது குறித்து ஆராய தொடங்கியுள்ளார். அப்போதுதான் டாக்டர் பிரிச்ராஜ் உய்கே என்பவரின் பெயரில் தனது தாயாருக்கு சிகிச்சை அளித்தவரின் உண்மையான பெயர் சத்யேந்திர நிஷாத் என்பதும் அவர் பிரிச்ராஜ் உய்கே என்பவரின் பள்ளி சான்றிதழ்களை பயன்படுத்தி டாக்டர் ஆகியுள்ளார் என்பதும் தெரிய வந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். அதாவது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சத்யேந்திர நிஷாத். இவர் தனது பள்ளி நண்பரும் கட்னியைச் சேர்ந்த ஓவியருமான பிரிச்ராஜ் உய்கேவின் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் பிற ஆவணங்களை திருடி 2018இல் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டின் கீழ் MBBSஇல் சேர்ந்துள்ளார். அந்த போலி சான்றிதழ்களுடன் சத்யேந்திர நிஷாத் மருத்துவ நுழைவுத் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார். பிறகு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து MBBS முடித்தார். மருத்துவ கவுன்சிலிலும் பதிவு செய்து பதிவு எண் மற்றும் லைசன்ஸை பெற்றுள்ளார். மேலும் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பையும் முடித்து 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்துள்ளார். பின்னர் தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் என
அடுத்தடுத்து அவர் குறித்த தகவல்கள் அதிர்ச்சியூட்டியுள்ளன. இது குறித்து உண்மையான பிரித்விராஜ் உய்கே கூறும்போது, என் பெயரில் சிகிச்சை அளிக்கப்பட்ட ஒரு நோயாளி இறந்துவிட்டதாகவும் என் பெயரை யாரோ ஒரு மருத்துவர் பயன்படுத்தி இருப்பதையும் கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். 2012ஆம் ஆண்டிலேயே எனது ஆவணங்கள் காணாமல் போனதாக நான் புகார் அளித்தேன். இந்த சத்யேந்திர நிசாதும் நானும் கர்னியில் ஒன்றாக 12ஆம் வகுப்பு படித்தோம். ஆனால் அவர்தான் என்னுடைய சான்றிதழ்களை திருடி இப்படி ஆள்மாறாட்டத்தில் ஈடுபடுவார் என நினைத்து கூட பார்க்கவில்லை என வேதனையோடு கூறியுள்ளார். ஜபல்பூரின் தலைமை மருத்துவ மற்றும் சுகாதார அலுவலர் டாக்டர் சஞ்சய் மிஸ்ரா இது குறித்து கூறும்போது, பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மருத்துவமனையும் செல்லுபடியாகும் மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வழக்கில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் இருந்து தொடங்கி மோசடி செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் மற்றும் கவுன்சில்களின் சான்றிதழ்களை நாங்கள் சரிபார்த்தோம். ஆனால் அந்த ஆவணங்கள் ஆரம்பத்திலிருந்தே போலியானவை என்றால் மோசடியை கண்டறிவது கடினம். இப்போது காவல்துறை நடவடிக்கை அவசியம் என கூறியுள்ளார். இதுகுறித்து பாடி ஆம்டி காவல் நிலையத்தில் மோசடி, ஆள்மாறாட்டம் மற்றும் இடஒதுக்கீட்டு சலுகைகளை தவறாக பயன்படுத்துதல் தொடர்பான ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சத்யேந்திர நிசாத்தை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் அவர் தலைமறைவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மோசடி சம்பவம் மத்திய பிரதேசத்திலும் மருத்துவ வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள்.